செய்திகள் தொடர்கின்றன. சமூக சேவகர் அண்ணா ஹசாரே போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் சில பகுதிகளில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஊழலுக்கு எதிரான வலுவான லோக்பால் மசோதா உருவாக்க வலியுறுத்தி டெல்லியில் உண்ணாவிரதம் மேற்கொள்ள வந்த அண்ணா ஹசாரே குழுவினரை போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்தும் வலுவான லோக்பால் மசோதாவை உருவாக்க கோரியும் சென்னை அடையாறில் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய பாதுகாப்புக் கழக நிறுவன செயலர் குமார் உட்பட நிகழ்ச்சியில் பேசிய பலரும் லோக்பால் மசோதாவில் பிரதமரையும் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதேபோல சேலம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகம் முன்பு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய மாணவர்கள் திடீரென பிரதமரின் உருவ பொம்மையை தீ வைத்து எரித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஊழலுக்கு எதிராக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதேபோல திருப்பத்தூரை அடுத்த சிங்கம்புணரியில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர் அமைப்பினர் லோக்பால் வரம்பிற்குள் பிரதமரை கொண்டுவர வேண்டும் என்று கூறினார்கள். குடும்ப தகராறு காரணமாக தனது 2 மகன்களுடன் பெண் ஒருவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மணப்பாறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மணப்பாறையை அடுத்துள்ள சின்னமடப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். கொத்தனார் வேலை பார்த்து வரும் இவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள், கிருஷ்ணனின் மனைவி லட்சுமிக்கும் அவரது மாமியாருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த லட்சுமி தனது 2 மகன்களுடன் நேற்று முன்தினம் திடீரென மாயமாக்கிவிட்டார். இந்நிலையில் கிருஷ்ணனின் விவசாய கிணற்றில் மனைவி, மகன்கள் ஆகிய 3 பேரும் இறந்து மிதந்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 3 உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 ஆண் பிள்ளைகளுடன் தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சின்னமணிப்பட்டி கிராம மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. வேளாண் இடுபொருட்கள் மற்றும் கருவிகள் ஒதுக்கீடு செய்வதில் நடைபெறும் முறைகேடுகளை களைந்து ஏழைகள் பயன்பெற உறுதியான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக உறுப்பினர் பால அருட்செல்வன் வேண்டுகோள் விடுத்தார். சட்டப்பேரவையில் இன்று வேளாண் துறை மானியக் கோரிக்கையில் மயிலாடுதுறை தொகுதி தேமுதிக உறுப்பினர் பால அருட்செல்வன் பேசுகையில், வேளாண் இடுபொருட்கள் மற்றும் கருவிகள் ஒதுக்கீடு செய்ததில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் அதனால் ஏழைகள் யாரும் பயன்பெறவில்லை என்றும் கூறினார். மேலும் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடுகள் போல் தற்போது நடைபெறாமல் தடுக்க அரசு தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு பதிலளித்த வேளாண் துறை அமைச்சர் செங்கோட்டையன், வேளாண் துறை இயக்குநர்கள், செயலர்கள் ஆகியோர்களிடம் இதுகுறித்து எடுத்து கூறப்படும் என்றும் கணினி பயன்பாட்டின் மூலம் இந்த திட்டங்கள் ஏழைகளுக்கு சென்றடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரு காலத்திலே அதுபோன்ற குறைபாடுகள் முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறது. இனிமேல் இந்த இடுபொருள்களாக இருந்தாலும் சரி, வேளாண்மை கருவிகளாக இருந்தாலும் சரி, மானியத்திலே வழங்குவது எந்தெந்த கருவிகளை யாராருக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை கணினி மூலமாக அங்கே பதிவு செய்து நாளொன்றுக்கு வேளாண்மைத்துறை செயலர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் அங்கே இருந்து கருத்துரைகள் வழங்கப்பட வேண்டும். அவரை தொடர்ந்து பேசிய ஈரோடு தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார், சட்டமன்ற பேரவை விதிப்படி திமுக சட்டமன்ற கட்சி என்ற தகுதியை இழந்துவிட்டதாக கூறினார். மேலும் 14வது தமிழக சட்டமன்ற கூட்டத்தில் திமுகவினரை திமுக சட்டமன்ற கட்சி என்று அழைக்காமல் திமுக சட்டமன்ற குழு என்றே அழைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள பல திட்டங்களை அதிமுக அரசு நிறைவேற்றி வருவது போல் கரும்புக்கு டன் ஒன்றிற்கு 2500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் வி.சி. சந்திரகுமார் அப்போது வலியுறுத்தினார். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்குவதைப் போல உப்பு உற்பத்தி தொழிலாளர்களுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுவனத்தை அடுத்துள்ள மரக்காண பகுதியில் 3500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் உப்பு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் 2000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். 5 லட்சம் டன் வரை உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. ஆனால் உப்பு தொழில் 6 மாதமே நடைபெறுவதால் மீதி 6 மாதங்களுக்கு வீட்டில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும், எனவே மீனவர்களுக்கு வழங்குவதைப் போல உப்பு உற்பத்தி தொழிலாளர்களுக்கும் வேலையில்லா காலங்களில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் தனியார் நிறுவனத்தின் மேலாளரை
அவரது தலையை லுங்கியால் சுற்றி கட்டி அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பீளமேடு பாரதி நகரில் தனியார் கெமிக்கல் நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிந்து வந்த சத்தியமூர்த்தி என்பவர் தனது சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு அலுவலகம் திரும்பினார். ஆனால் அலுவலகத்தின் கதவுகள் திறந்து கிடந்ததால் அதிர்ச்சியடைந்தார். அந்த சமயத்தில் அங்கே மறைந்திருந்த ஆசாமிகள் அவரது முகத்தை லுங்கியால் சுற்றி கட்டி இரும்பு கம்பியால் தாக்கினர். இதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோல சென்னையை அடுத்துள்ள ஊரப்பாக்கம் பகுதியில் கட்டிட கூலி வேலை செய்து வந்த செல்வி என்பவர் கொலை செய்யப்பட்டு தலையில் பலத்த காயத்துடன் பிணமாக கிடந்தார். இந்த கொலைகள் பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்துள்ள பூந்தமல்லியில் தொழில் அதிபர் வீட்டில் 42 பவுன் நகை மற்றும் 22 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. பூந்தமல்லி பொன்னியம்மன் நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜான் சிமன் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்று விட்டார். அவர் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 42 பவுன் நகை மற்றும் 22 லட்சம் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல் திருவள்ளூர் கபிலர் நகரில் உள்ள ஹோட்டல் அதிபர் சுப்பிரமணியன் வீட்டில் 15 பவுன் நகை மற்றும் 15,000 ரொக்கப்பணத்தை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து சென்றனர். இப்பகுதியில் தொடர் கொள்ளைகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த நேதாஜி ஸ்ட்ரீட் கபிலர் நகரில் ஒரு 3 மாதத்தில் 4 இடத்துல திருடு போயிருக்கு. எல்லாரும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல போலீஸ். இங்கே போன டெப்டி போன நகைகள்லாம் கூட திருப்பி இந்த வீட்டுக்கும் வாங்கி தரல. சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டு மந்தைக்குள் எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து ஒன்று புகுந்ததில் 30 ஆடுகள் உடல் நசுங்கி பரிதாபமாக பலியானது. கும்பகோணம் அருகே உள்ள விளந்தக்கண்டம் கிராமத்தைச் சேர்ந்த மூக்கன் என்பவர் சொந்தமாக ஆடுகள் வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். வழக்கம்போல் இன்று மூக்கன் ஆடுகளை மேய்ச்சலுக்காக கும்பகோணம் சென்னை நெடுஞ்சாலையில் உள்ள மானம்பாடி வழியாக ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக மூக்கனின் ஆட்டு மந்தைக்குள் புகுந்ததால் 30 ஆடுகள் பேருந்து சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உடல் நசுங்கி இறந்தன. இதில் 10ற்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்துள்ளன. இந்த சம்பவம் மூக்கனின் கண்முன்னே நடந்ததைக் கண்டு கண் கலங்கினார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த திருவிடைமருதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனால் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சூளகிரி பகுதியில் 75 வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை தமிழக மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த கொப்பக்கரை பகுதியில் தாமரைப்பூ விநாயகர், சிங்க வாகன விநாயகர், எலி வாகன விநாயகர், பசு வாகன விநாயகர் உள்ளிட்ட 75 வடிவங்களில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. களிமண் மற்றும் மாவு பொருட்களால் இந்த சிலைகள் செய்யப்பட்டு வருகிறது. வரும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி அப்பகுதியில் இரவும் பகலுமாக நடைபெற்று வருகிறது. சூளகிரியில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த சிலை வியாபாரிகள் ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர். குடியாத்தம் அருகே உள்ள விவசாய நிலங்களில் மின் கம்பங்களில் உள்ள கம்பிகள் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதால் அந்த பகுதி விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குடியாத்தம் பகுதிகளில் உள்ள திருடர்கள் தற்போது வீடுகளில் கொள்ளையடிப்பதை தவிர்த்துவிட்டு இரும்புக்கு நல்ல விலை கிடைப்பதால் தற்போது மின் கம்பிகளை திருடும் வேலையில் ஈடுபட்டுள்ளனர். குடியாத்தம் அருகே உள்ள கார்த்திகேயபுரம், பீமன்பட்டி கிராம பகுதிகளில் மின்கம்பத்தில் உள்ள மின்கம்பிகளை இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் அறுத்துச் சென்று விடுவதால் மின்சாரமின்றி விவசாயிகள் கடும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதந்திர தின விழா கலை நிகழ்ச்சி நடத்திவிட்டு குளிக்கச் சென்ற மாணவர் ஒருவர் குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார். திருவள்ளூர் அருகே உள்ள அஞ்சுகம் நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன் பிரசாத். காக்கலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் இந்த மாணவன் சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் கலை நிகழ்ச்சிக்காக உடலில் பூசப்பட்டிருந்த சாயங்களை கழுவுவதற்காக சென்றபோது குளத்தில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் சென்ற நண்பர்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து வந்து மாணவர் உடலை மீட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சுனாமி ஆபத்தை எச்சரிக்கும் அதிநவீன செயற்கைக்கோள் சீனா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.